சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, வாரணாசி தொகுதி வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் அங்கு போட்டியிடும் பிரதமர் மோடி தேர்தல் விதிகளை மீறி கடவுளை போல் அமர்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும். காரணம், தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. நேற்றைக்கு கூட பிரதமர் விதிமுறைகளை மீறி அவருடைய தொகுதி வாரணாசியில் இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது. பிரச்சாரத்தினுடைய நேரம் முடிந்த பிறகு அங்கிருந்து இங்கே பறந்து வந்து தியானம் செய்வதைப் போல எல்லா டிவியிலும் எல்லா பத்திரிகையிலும் அவர் கடவுளை பூரா உட்கார்ந்து செய்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இதுவரை எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படி நடந்தது கிடையாது. ஆனால் அது நடந்திருக்கிறது. அது குறித்து புகார் கொடுத்த போது அதை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, காரணம் 40க்கு 40 வெற்றி பெறப்போவது எங்களுடைய கூட்டணி தான். ஆகவே நாங்கள் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தலைமை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோ அவர்கள் ஏறத்தாழ 1 மணி நேரம் அந்த வாக்கு எண்ணிக்கை செல்ல இருக்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கும் சீஃப் ஏஜென்ட்டுகளுக்கும் ஒரு வகுப்பையே நடத்தினார். ஆக மேலும் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறோம். ஆக we are prepared, எதற்கும் தயாராக இருக்கிறோம். எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தயாராக திமுக இருக்கிறது. 4ஆம் தேதி வெற்றி எங்களுக்குத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி. நேற்றைய தினம் நாங்கள் கொடுக்கல. எங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி தெரியும். ஆகினால்தான் நாங்கள் என்ன சொன்னோம், நான் என்னுடைய பேட்டி ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு, இது கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். அரை மணி நேரத்தை ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லை, அதுக்கு அடுத்தது நான் அந்த தான் இன்றைக்கி புகார் கொடுத்தது. புகார் இல்லை, இந்த கவுண்டிங்கை பற்றி கொடுத்ததுனே அது அவர் கொடுத்ததை தேர்தல் ஆணையர் ஏற்றுக்கொண்டார். காரணம் சட்டத்தில் தான் இருக்குது, அதனால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது கூட தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். அவர் அது பேசுனதுனால தான் நாங்கள் கொடுத்தோம். அவர் உங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்காம அவர் போட்டுக்க மாட்டோம். அதுதான் ராதாகிருஷ்ணன் தான் கடைசியில் என்னன்னு சொன்னார். அது எங்கள் ஐ ஓப்பனர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு புகார் கொடுத்து அது இன்றைக்கி இந்து பத்திரிகையில் கூட அவர் சொன்னது எதையும் போட்டு எங்கள்தையும் போட்டுருக்கோம். இல்லை, இதுவரையில் எந்த புகாரங்களுக்கு வரலை. அது கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தோழர்கள். அங்கங்கே சில நேரங்களில் கேமரா ஒர்க் பண்ணலன்னு வந்துச்சு. அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுடைய அது கூட யாரும் எங்கள் கட்சி தோழர்கள் கண்காணித்தவர்கள் தான் தேர்தல் புகார்களை கொடுத்தாங்க. காரணம்னா 24/7 எங்கள் ஆளுங்க விஜிலண்ட்டாக இருந்து அதை பார்த்துருக்கிறார்கள். ஆகவே இதுவரையிலும் எதுவும் நடக்கலை. எங்களுக்கு ஆமாங்க, இன்றைக்கி எதுவும் நடக்கும். தேர்தல் மையங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. இருந்தாலும் அதுக்காக இப்போ எதையும் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறுவது தான். நாங்கள் ஜெயிக்க போகிறோம் சார். நாங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். தோக்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதனால் நாங்கள் எங்கள் வெற்றியை எவனும் பறிச்சிட்டு போயிடக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் தலைவர் ஊரூராக பிரச்சாரம் செய்தார். இளைஞரணி செயலாளர் உதயநிதி உச்சி வெயிலில் நின்று பிரச்சாரம் செய்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இந்த உழைப்பெல்லாம் வீண் போயிடக்கூடாது என்று தான் தலைவர் கடிதத்தில் எழுதுவார். உங்கள் உழைப்புக்கு சரியான பதில் கிடைக்கணும்னு சொன்னால் அன்று நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கலைஞர் கடிதம் எழுதுவார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் நடத்தினோம். அவ்வளோதான்.